Namaste. Greetings to all of you. Grandmaster Chava Aksiyoluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on discipleship அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத இப்போ பார்ப்போம். When you say Namaste to the teacher, you are addressing the spiritual being within the spiritual teacher. Grandmaster உடல்ல இருக்கும்போது ஒவ்வொரு நிமிடமும் இந்த சூத்ராவை நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. நமஸ்தே அப்படின்னு குருக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ஆன்மீக குருக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய அந்த கிரேட் பீயிங்கை, அந்த ஸ்பிரிச்சுவல் பீயிங்கை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ குரு பயன்படுத்தக்கூடிய உடல் அவங்களுடைய வாகனம். அவங்கதான் சாதாரண மனிதர்களுக்கு அந்த உடல் தான் குரு மாதிரி தெரியுது. அப்போ சீடர்களுக்கு என்ன செய்தி? சீடர்களுக்கும் அந்த உடல் மிக முக்கியமானது. அந்த உடலை பயன்படுத்தி தான் குரு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. உலகத்துக்கு தேவையான நல்ல செய்திகள் எல்லாமே இந்த சீடர்கள் வழியா அவங்க சாதிக்கிறாங்க. அப்போ கிராண்ட் மாஸ்டர் இந்த சூத்ரா மூலமா நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்த பாக்குறாங்க? இந்த டீச்சரோட வடிவம், அந்த ஆன்மீக டீச்சரோட வடிவம் முக்கியமானது. ஆனா அதை விட முக்கியமானது அந்த உடலை பயன்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான ஸ்பிரிச்சுவல் டீச்சர், அந்த கிரேட் பீயிங், அந்த சக்தி வாய்ந்த பிரகாசமான பரமாத்மா. அந்த பரமாத்மா தான் அந்த குருவோட உடலை பயன்படுத்துது. அந்த பரமாத்மாவை அந்த ஆன்மீக டீச்சர் மூலமா நான் வணங்குகிறேன். அந்த ஆன்மீக டீச்சரை வணங்கும் போது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை நான் வணங்குகிறேன், கடவுளை வணங்குகிறேன். அதனாலதான் குருவும் கடவுளும் ஒன்று, கடவுளுக்கு சமமானவங்க அவங்க. பரபிரம்மனும் என் குரு தான் அப்படிங்கறது சொல்லுவாங்க இல்லையா? குருவே பரபிரம்மன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குரு சோத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வாக்கியங்கள் வரும். அப்ப கடவுளுக்கு சமமான கடவுளை நம்மளுக்கு சீடர்களுக்கு காமிக்கக்கூடிய மகாபுருஷர்கள், அந்த கிரேட் பீயிங்ஸ், அவங்க தான் இந்த உடலை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த கிரேட் பீயிங்கை நான் வணங்குகிறேன். இந்த ஆன்மீக டீச்சருடைய உடல் மூலமாக அந்த ஆன்மீக பீயிங்கை, கிரேட் ஸ்பிரிச்சுவல் பீயிங்கை நான் வணங்குகிறேன். அதுதான் அர்த்தம். ஒவ்வொரு வாட்டியும் குருக்கு நம்ம நமஸ்தே சொல்றது. இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. Namaste.